தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் நடந்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் சேர்ந்திருக்கிறார். இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். இதோட ராஷ்னால என்ன பார்க்குறீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முக்கியமாக செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல முதலமைச்சர் தன்னுடைய அந்த அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உணர்த்தி விட்டு அதன் பிறகு இவரை விலக சொல்லியிருக்கலாம். ஒரு 6 மாசத்துல இல்லைன்னா 1 வருஷத்துல விலக சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் எப்படியும் இந்த கேஸ் வரும். இந்த கேஸ்ல பல கேள்விகள் கேட்கப்படும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தமிழகத்துக்கு எதிராக எந்தெந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பல கேசுகள் 996 மூடின கேசுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட கேசுகள் இப்ப ரிவைவ் ஆகி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தாராளமாக இதை முன்கூட்டியே உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பார்வையை கொடுத்துருக்க. should we color its vision? இப்ப அதே உச்சநீதிமன்றத்துல இருந்தா ஆளுநர் சம்பந்தமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இல்ல அது நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, அது சுப்ரீம் கோர்ட் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ல போலன்னு தான். அதாவது இட் டிட்ன்ட் கோ பை த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த லா. அதாவது லா என்ன கூறுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பெயில் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஏறத்தால் என்னை பொறுத்தவரை இவர்கள் நீ மந்திரியாக இருக்கக்கூடாது என்று சொல்றது அது உச்சிதமான விஷயம் கிடையாது. யுவர் இன்ஃபுளுன்சிங் விட்னஸஸ் சொல்லும் போது அவருக்கு அந்த லிபர்ட்டியை நீங்க தடை செய்ய வேண்டும், அவரை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பலாம், அது தவறு கிடையாது. ஆனால் ஒரு பெயில்ல என்லார்ஜ் பண்ண முடியுமா இல்லையா என்றது மட்டும்தான் கேள்வியா இருந்தது. பெயில்ல என்லார்ஜ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சிஎம் உடைய ப்ரெரோகேட்டிவ் தானே, நீங்க ஒருத்தர் அமைச்சர்களை கூட எடுக்கிறீங்களா இல்லையான்னு. தட் இஸ் எ மாரல் கம்பல்ஷன். இல்லை என்றால் ஒரு மாரல் டிகிரடேஷன் கூட சொல்லலாம். 2002 எவ்வளவோ கேசுகள் இருந்துதான் 2014 நரேந்திர மோடி பிரதமராக பதவி ஏற்கிறார். அதன் பிறகுதான் கேசுகள் எல்லாம் வாபஸ் ஆகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக இந்த மனோ தங்கராஜை மறுபடியும் கொண்டு வரதுல நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. ஆனால் எதற்கு அவரை விளக்கினார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரே ஆனால் நன்றாக இருக்கும். இல்லை, எதனால சேர்த்திருக்காரு நினைக்கிறீங்க? இப்ப 2 முறை அது திரு நாசர், மனோ தங்கராஜ் அவர்கள் 2 பேரும் ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள். இதுல என்ன அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முந்தைய காலத்துல இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிறைய கணக்குகள் சேர்த்து பார்க்கப்படும். நிச்சயமாக. இப்ப மனோ தங்கராஜை பொறுத்தவரை கன்னியாகுமரியில 100% ரிசல்ட் ஒரு இடம் 2021 அது மறுபடியும் தக்க வைக்கும் என்று பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அங்க அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது. மனோ தங்கராஜுக்கு கன்னியாகுமரியில ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது. பல போராட்டங்கள் ஏறத்தாலும் ஒரு கேரளா அரசியல் தான் அங்க நடந்துட்டு இருக்கிறது. அப்போ அது எனக்கு நிச்சயமாக புரியவில்லை, ஏன் மாற்றினார்கள் என்று நிச்சயமாக புரியவில்லை. பொன்முடியுடைய கேஸ் எப்படி பாக்குறீங்க? அது ஏன்னா முதல்லயே எதிர்வினை திமுகலேருந்து வந்ததை பார்த்தோம். திமுகவினரே அதை கண்டிச்சாங்க, அவர் மன்னிப்பு கேட்டாரு. இவ்வளவு நாள் ஏன் தொடர்றாங்கன்னு அதிமுகவினர் கேட்கறாங்க. எங்க அழுத்தத்தினால இந்த மாற்றம் வந்திருக்குங்கிறாங்க. திரு பொன்முடி கேஸ் எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பொன்முடி கேஸ்ல அது அன்பார்டனபிள் என்றுதான் கருதுகிறேன். அதாவது எவ்வளவோ கட்சிகள்ல எவ்வளவோ நபர்கள் பெண்களுக்கு எதிரான கருத்து, அதாவது செக்யூலரிஸ்டுக்கு எதிரான கருத்து ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் பொருட்டாக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக பொன்முடியினுடைய அந்த வார்த்தைகள் தவறு என்றதுனாலதான் அவர் கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கிறார்கள். அப்ப கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் மாநிலத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்க முடியுமா என்ற கேள்வி அது ஒரு தார்மீக கேள்வியாக தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கேள்வியாக மாறவில்லை. அப்படி இருந்தால் கூட அதை செய்திருக்க வேண்டும். அவரை அப்பயே நீக்கி இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அவரை நீக்கி இருக்க வேண்டும். அவருடைய ராஜினாமாக்காக வெயிட் பண்ண இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக அந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அவரை நீக்கி இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்கு. அதே மாதிரி இப்ப ராஜகண்ணப்பனாலும் சரி, முத்துசாமி ஆனாலும் சரி, ரெண்டும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்த நபர்கள். அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்திருக்கிறதா தான் பார்க்கிறது. 3 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்திருக்கு. 2 பேர் முன்னாள் அதிமுகவினர். அந்த அதிமுக பேலன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஏறத்தாழ முன்னாள் அதிமுக தான் இன்னைக்கு திமுகவை தூக்கி கொண்டு நிற்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் தான் எனக்கு தெரிகிறது. ஓகே, இது பொலிட்டிக்கல் செட்பேக்கா பார்க்கப்படுமா? செந்தில் பாலாஜி மாற்றமோ நீக்கமோ, திரு பொன்முடி அவர்களுடைய நீக்கமோ? ஏன்னா அப்போசிஷன் அதுக்கு ஒரு கிரெடிட் கிளைம் பண்ணும்.
100% அப்படிதான் நடக்கும். ஏனென்றால் செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல நீங்க அந்த உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்க அசர்ட் பண்ண உடனே வந்து அவர் வந்து ராஜினாமா வைத்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் கொண்டாடத்தான் செய்யும். அதே மாதிரி தான் பொன்முடியுடைய கேஸ்ல கூட, பொன்முடியுடைய கேஸ்ல வந்து பிஜேபி ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற கட்சிகள் ஆனாலும் சரி, அனைவரும் அவருடைய ராஜினாமாவை கோரிக்கொண்டிருந்தார்கள். அதை செய்யாமல் இப்ப செய்வது நிச்சயமாக அது வந்து திமுகவுக்கு ஒரு பேக்ஃபுட்ல இருக்கின்ற ஒரு காட்சி தான் நான் காண்கிறேன். இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய அம்சங்களாக செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனது ஹைலைட்ஸ் பற்றி நமது செய்தியாளர் பாஸ்கர் முதல்ல விளக்க கேட்போம். தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியிடம் இரு துறைகள் இருந்தது, மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக். செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்துறை வந்து சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மாக் துறை முத்துசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில புதிதாக மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ராஜகண்ணப்பன் அவரிடம் பால்வளத்துறை இருந்தது. அவர் வந்து வனத்துறை என்பது அவருக்கான துறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு மீண்டும் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். அதற்கான அறிவிப்பு மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் அதற்கான ஒப்புதல் கொடுத்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் கூடுதல் இலாக்காக்கள் என்பது செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்துறை அமைச்சர் மின்துறை என்பது சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு இந்த அறிவிப்பு எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.